யாருக்காக காத்திருக்கிறாய் தேவி? பதி பரமேஸ்வரனுக்கு என் பணிவான வணக்கங்கள். விதி வேறு விதமாக இருக்கிறது. நாம் யாருக்காக காத்திருக்கிறோமோ அவர் வரவில்லை. அர்த்தம்? அர்த்தம் என்னவென்று உனக்கு தெரியாதா? நீ கௌரி புத்திரன் கணேசனுக்காகத்தானே காத்திருக்கிறாய். இருந்தும் என்ன சுவாமி? என்னுடைய மகன் கைலாயத்திற்கு வரவில்லையா? உன் மகன் கைலாயத்திற்கு வருகிறான். அவன் கௌரி புத்திரன் தானா இல்லையா என்று என்னால் கூற முடியாது. புதிராக பேசுவது தங்களின் சுபாவம் இல்லையே சுவாமி. கூறுங்கள், கைலாயத்திற்கு வருவது யார்? சாம்ப சதாசிவத்திற்கு ஜெய். தேவாதி தேவன் மகாதேவன் மற்றும் மகாதேவி பார்வதிக்கு ஜெய். ஜகத்தை ஆளும் மகாதேவன் சிவன், ஜெகன்மாதா தேவி பார்வதிக்கு ஜெய். நீண்ட காலத்திற்கு பிறகு வந்திருக்கிறாய். உன்னை கைலாயத்தில் பார்க்கும் பொழுது ஆனந்தமாக இருக்கிறது. மயூரீஸ்வரா, தாயே, அன்று நான் தங்கள் அனுமதி இல்லாமலேயே இங்கிருந்து மறைந்து போய் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் ஜோதியில் கலந்து விட்டேன். இன்று நானே சுயமாக இங்கு வெளிவந்து சிறிய தவறை மீண்டும் செய்து விட்டேன். தாங்கள் என்னை மன்னித்து விடுங்கள். தாயே, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது தாங்கள் என் தவறை நிச்சயம் மன்னிப்பீர்கள் என்று. நீ பக்தர்களின் உயிராயிற்றே மகனே, நான் உன்னை எப்படி மறக்க முடியும்? மயூரேஸ்வரா, எனது மகனே, எனக்கு நீயும் கௌரி புத்திரனும் என்றுமே ஒன்றுதான். நீங்கள் இருவரும் ஸ்ரீ மகா கணேசனின் அவதாரம். உங்களை மகனாக அடைவதற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். எத்தனை காலமாக உனக்காக காத்திருந்தேன். இன்று நீயே கைலாயத்திற்கு வந்து என் கவலையை தீர்த்து விட்டாய் மகனே. நந்தி மகாராஜா, மயூரேஸ்வரர் திரும்பி வந்த பிறகும் தாயின் கண்களில் ஏன் இந்த கண்ணீர்? தாயே, மயூரீஸ்வரர் ஸ்ரீ கணேசர் கைலாயத்திற்கு வந்ததும் ஆனந்தப்பட வேண்டும். ஏன் தங்களின் கண்களில் இந்த கண்ணீர்? கணங்களின் தலைவா நந்திதேவரே, தாய்மையின் வெளிப்பாடு என்ன என்று யாராலுமே உணர முடியாது. வெகு காலத்திற்கு பிறகு வந்திருக்கும் மயூரீஸ்வரை கண்டதும் கௌரியின் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. அது அவரது ஆனந்தத்தை குறிக்கிறது. தாய் தந்தையின் ஆசீர்வாதம் இருந்தால் மகன் சராசரத்தில் எந்த ஒரு கடினமான காரியமாக இருந்தாலும் சுலபமாக வெற்றி பெறுவான். என்னை ஆசீர்வதியுங்கள் தந்தையே. என் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உண்டு மகனே. எனக்கு தெரியும், உக்ராவின் மகன் அமர வரம் பெற்ற சிந்து அசுரனை வதம் செய்து சராசரத்தில் இருப்பவருக்கு நன்மை செய்வதற்காக ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணப்படி நீ மீண்டும் அவதாரம் எடுத்து வந்திருக்கிறாய். சிந்துவின் வதம் மயூரேஸ்வரன் மூலமாகவா சுவாமி? ஆம் தேவி, ஆனால் அதற்கு இன்னும் நீண்ட காலம் இருக்கிறது. மயூரீஸ்வரா, ஆணையிடுங்கள் தந்தையே. சிந்துவை வதம் செய்யும் வரை நீ கைலாயத்திலேயே இருந்து உன் தாய் பார்வதிக்கு புத்திர சுகத்தை தந்துவிடு. அப்படியே ஆகட்டும் தந்தையே. ஒரு விஷயத்தை கூறு மயூரேஸ்வரா. நீ கௌரி புத்திரன் கஜானனை எங்கு விட்டு வந்தாய்? நான் சிறிது நேரத்திற்கு முன்பு எனது திவ்ய திருஷ்டியில் நீ கௌரி புத்திரனோடு ஆகாயத்தில் வந்ததை பார்த்தேனே. மன்னித்து விடுங்கள் தாயே. தங்களின் பாசமழையில் நனைந்த காரணத்தால் கௌரி புத்திரன் கூறியதை கூற மறந்தே விட்டேன். என்ன கூறினான் மகனே? கௌரி புத்திரன் கணேசன் தங்களிடம் கூற சொன்னார். மீண்டும் தங்களுக்கு சேவை செய்ய சீக்கிரமே வந்து விடுகிறாராம். சர்வ சக்தி வாய்ந்த ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரமான கௌரி புத்திரனை எண்ணி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை தேவி பார்வதி. ஒருவேளை அவருக்கு கைலாயம் வருவதற்கு முன் வேறு முக்கியமான காரியத்தை முடிக்க வேண்டி இருக்கலாம். தாயே, தாங்கள் பாசத்தோட எப்பொழுதும் செய்வீர்களே அந்த மோதகத்தை தாருங்கள். தாங்கள் கௌரி புத்திரனுக்காக அதை செய்திருப்பீர்கள். தங்கள் கைகளால் செய்த மோதகத்தை உண்பதற்காக நான் நீண்ட நாட்களாக காத்திருக்கிறேன். அதோட எனக்கு இப்பொழுது மிகவும் பசிக்கிறது. அவசியம் மகனே. இன்று மயூரீஸ்வரனோடு சேர்ந்து நானும் மோதகத்தை உண்ணப் போகிறேன். தங்களோடு சேர்த்து நந்திக்கும் பிருங்கிக்கும் கொண்டு வருகிறேன் சுவாமி. அசுர இனத்தை எதிர்த்து சதி செய்யும் யாராக இருந்தாலும் சரி, அசுர இனம் உங்களை ஒருபோதும் மன்னிக்காது. அசுர இனத்தை அழித்தே தீர வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட மகா கணேசா,
ஒரு நாள் இந்த சராசரத்தில் அசுர இனத்தின் வெற்றி கொடி பறப்பதை பார்க்கத்தான் போகிறீர்கள். அப்பொழுது உங்கள் எல்லா அவதாரமும், அது முகத்கட்டாக இருந்தாலும் சரி, மயூரீஸ்வரன் என்றாலும் இல்லை, கௌரி புத்திரனாக இருந்தாலும் அசுர இனத்தில் உன்னுடைய லீலையை காண்பிக்க முடியாது. உங்கள் பழிவாங்கும் நோக்கம் எனக்கு ஆனந்தமாகத்தான் இருக்கிறது அசுர மாதா. தாய் அதித்தி மற்றும் மகன் மொஹத்கட்டை அழிப்பதற்காக நீங்கள் அனைத்து சக்திகளையும் பயன்படுத்தினீர்கள். இருந்தும் உங்களுக்கு மிகவும் பிடித்த அசுரர்கள் தேவாந்தக் நராந்தக்கை உங்களால் காப்பாற்ற முடியவில்லையே. இப்பொழுது தேவாந்தக் நராந்தக் இறந்ததை விட நான் அதிகம் கவலைப்படுவது அந்த உக்ராவின் மகனான சிந்து அசுரன் அமர வரத்தை பெற்று சொர்க்கத்தை கைப்பற்றியதற்குத்தான். இது தாரக புத்திரர்களின் மடத்தனத்தின் விளைவுதான். ஆனால் நான் இந்த நிலைமையை மாற்றுவேன். துஷ்டே அதிதியின் மகன் சூரியதேவனின் வரத்தை மாற்றி விடுவேன். விதியின் வினை பயனை யாராலும் மாற்ற முடியாது என்பது தங்களுக்கு தெரியாதா? தோற்ற பிறகும் கூட தாங்கள் தோல்வியை ஏற்க மறுக்கிறீர்களே. இப்பொழுது சிந்து அசுரன் வந்ததும் இப்பொழுது உங்கள் கோபம் எனும் தீ மீண்டும் ஒரு முறை பற்றி எரிய துடிக்கிறதே. என்ன செய்வது? நான் ஸ்ரீ மகா கணேசரின் உலகத்தை ஆட்டி வைப்பேன். என் கோபத்தின் காரணமாக இந்த அகில லோகமே காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கதரும். இப்பொழுது தங்கள் கோபத்தை குறைத்துக் கொள்வதற்கு நான் ஏதாவது ஒரு உபாயத்தை செய்தே ஆக வேண்டும். தாரக்கின் மகன்களை ஏதாவது உபாயம் செய்து காப்பாற்றுவது வீண்தான். தாரக்கின் மனைவி சாம்புகியை அவர்களை தன்வசப்படுத்தி விட்டாள். பிரம்மதேவரிடம் சொர்க்கத்தை வசப்படுத்தும் சக்தியை பெறாமல் அவர்களை மூடர்கள் போல் செயல்பட வைத்து விட்டாள். இப்பொழுது சராசரத்தை அழிப்பதற்கு நல்லதொரு வழியை நான் மட்டும்தான் தேட வேண்டும். அசுர மாதா, உங்கள் கோபத்தில் இதயமே எரிந்துவிட போகிறது. அமைதி அடையுங்கள். யார் அந்த எதிரி? என்ன ஆணவம் உனக்கு? அசுரமாதா திதிக்கு அறிவுரை கூறுகிறாயா? என் எதிரே வா. அப்பாவி, நீங்கள் அசுர மாதா இருந்தும் மூலப்புரட்சி ஸ்ரீ மகா கணேசர் மொஹத்கட் அவதாரத்தின் தாய் தேவமாதா அதிதியின் சகோதரி தானே தாங்கள்? என் ஆசிரமத்திற்கு வந்து மறைந்திருந்த என்னிடம் பேசும் அந்த துஷ்டன் யார்? நீ? நான் அழைக்கிறேன், எதிரே வா. எனக்கு அறிவுரை கூறும் துஷ்டன் எதிரே ஏன் வர மறுக்கிறாய்? ஒருவேளை இந்த ஆசிரமத்தில் துஷ்ட தெய்வ சக்தி குடிகொண்டு விட்டது போல் இருக்கிறது. இவை அனைத்திற்கும் அந்த அசுர எதிரி சுக்கராச்சாரியார் தான் காரணம். உண்மையை கூறுங்கள் அசுர மாதா. உங்களுக்குள் ஏற்பட்ட பழியை தீர்ப்பதற்காக முயற்சி செய்து களைத்து விட்டீர்கள் அல்லவா? அடுத்தவர்கள் மீது பழியை சுமத்தி பார்க்கும் உங்கள் கடுமையான எண்ணம், உங்கள் கடுமையான இதயம் தங்களுக்குள்ள துக்கத்தின் காரணமாக வேதனை அடைந்து விட்டது அல்லவா? யார் நீ துஷ்டா? ஏன் எதிரே வர மறுக்கிறாய்? அசுர மாதா, ஒவ்வொரு முறையும் உங்கள் மனதிற்குள் கோபக்கடல் வந்து கொண்டே இருக்கிறது. இருந்தும் அதனால் அடுத்தவர்களுக்கு கெடுதலே இல்லை. உங்கள் பாவப்பட்ட அசுரர்கள் தான் மரணம் அடைகிறார்கள். அதேபோல் இன்றும் ஒருவனை நினைத்துக் கொண்டு தங்கள் மனதை தேவையில்லாமல் குழப்பிக் கொண்டே இருக்கிறீர்கள் அசுர மாதா. நீ நிச்சயமாக ஒரு மாயாவிதான். உன் குரல் ஒரு பாலகன் போல் இருக்கிறதே. துஷ்ட மாயாவி, நீ பாலகனாக வந்து என்னை ஏமாற்ற பார்க்கிறாயா? உனக்கு தைரியம் இருந்தால் என் எதிரே வா. அடுத்தவர்கள் செய்யும் காரியத்தை கண்டிக்கும் அசுர மாதா, தாங்கள் தங்கள் காரியத்தை முதலில் நிறுத்துங்களேன். தங்கள் எண்ணத்தை தொடர்ந்து கொண்டே இருந்தால் பிரச்சனை தங்களுக்குத்தான். உடல் நலத்திற்கு கேடு. கடுமையான வார்த்தைகள் தான் வாயிலிருந்து வரும். வீணாக என் கோபத்தை கிளப்பும் காரியத்தை செய்யாதே. உண்மையை தானே கூறுகிறேன் அசுர மாதா. தேவாந்தக் நராந்தக் மரணத்திற்கு பிறகு உங்கள் செயல்களில் மனோபலம் இல்லாமல் தாங்கள் தானே தளர்வடைந்திருக்கிறீர்கள்.
அதனால் தான் தங்கள் மனம் இப்பொழுது அலைபாய்கிறது. உண்மை என்ன தெரியுமா அசுரமாதா? தங்கள் கண்களில் நீர் வருவதை என்னால் பார்க்க முடியாது. அதனால் தான் நான் தங்கள் அருகில் வந்திருக்கிறேன். துஷ்டா, மாயாவி, நீ பாலகனாக மட்டும் இல்லாமல் சாமர்த்தியத்தோடு இருக்கிறாய். தேவையில்லாமல் என்னோட வாதம் செய்கிறாய். மரியாதையாக இங்கிருந்து சென்று விடு. இல்லை, என் எதிரே வந்து நீ யார் என்பதை கூறிவிடு. தங்கள் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நான் இப்பொழுது இங்கு வந்து விட்டேன். பாருங்கள், என்னை நன்றாக பாருங்கள். கஷ்யபரின் ஆசிரமத்தில் நான் சிறிது காலம் வாழ்ந்திருக்கிறேனே. உங்களது கணவர் ரிஷி கஷ்யபர், உங்களது அன்பான சகோதரி தாய் அதித்தியும் வசந்த கால சமயத்தில் இந்த ஆசிரமத்தில் அமர்ந்து மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை நோக்கி ஆராதனை செய்வார்கள். இதோ பாருங்கள் அசுரமாதா, உங்களது கோபம், பழிவாங்கும் எண்ணம் மற்றும் தங்கள் தீய எண்ணங்களின் செயல்பாடுகளினால் இந்த ஆசிரமம் பவித்திரமில்லாமல் ஆகிவிட்டது. துஷ்ட கஜமுகா, நான் உங்களுக்கு இதை கூறதான் வந்தேன் அசுரமாதா. இப்பொழுதும் கூட இந்த ஆசிரமத்தை புனிதமான இடமாக தங்களால் செய்ய முடியும் அசுரமாதா. நான் உன்னை நான் உன்னை நான் உன்னை தேவரிஷி, நான் கேட்கும் சத்தம் தங்களுக்கும் கேட்கிறதா? நாராயண நாராயண தேவேந்திரா, இந்த குரலை கேட்டால் மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசரின் குரலை போலல்லவா உள்ளது. இருந்தும் அவர் எங்கிருக்கிறார்? தேவரிஷி, அதை தெரிந்து கொள்ள இப்பொழுது தங்கள் திவ்ய சக்தியை பயன்படுத்துங்களேன். தேவராஜேந்திரா, திவ்ய சக்தியை பயன்படுத்த தங்களாலும் முடியும் அல்லவா? இல்லை தேவரிஷி, சிந்துவிடம் தோல்வி அடைந்த பிறகு நான் என்னுடைய அனைத்து சக்திகளையும் இழந்து விட்டேன். தாங்கள் இப்பொழுது மனம் வைத்தால் ஸ்ரீ கணேசரின் திவ்ய வாக்கை கேட்கும் சௌபாக்கியம் எனக்கும் கிடைக்கும். அவசியம் தேவராஜா, அவசியம். இப்பொழுது மூலப்பொருள் மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசர் என்ன செய்ய போகிறார் என்று நாம் இப்பொழுது பார்க்க வேண்டும். தங்களுக்கு அது தேவை. நாராயண நாராயண. இப்பொழுது தாங்கள் திவ்ய சக்தியை பயன்படுத்துங்கள் தேவேந்திரா. உங்களிடம் விவகாரம் செய்பவன் தான் உண்மையில் உங்களுக்கு எதிரியாவான். ஆனால் ஒரு துர்பாகியம் என்ன தெரியுமா? நீங்கள் பார்க்கும் அனைவரையும் எதிரியாகவே எண்ணுகிறீர்கள். நான் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்யத்தான் எண்ணுகிறேன். அசுர மாதா திதியின் மூலம்தான் தேவர்கள் துன்பத்தை அனுபவித்தார்கள். தேவர்களின் துன்பம் அதோடு முடியவில்லையே. சிந்துவின் காரணமாக இன்று மீண்டும் தேவர்கள் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். நாராயண நாராயண தேவேந்திரா, மகா கணேசரின் அவதாரமான ஸ்ரீ கௌரிபுத்திர கணேசரின் கருணையை பாருங்கள். அவர் அசுரமாதா திதியின் கோபம், பழிவாங்கும் எண்ணம் எல்லாவற்றையும் விடச் சொல்லி நல்ல வழியை காட்டுகிறார் பாருங்கள். தேவர்கள் துன்பப்படுவதை ஸ்ரீ கணேசர் ஏன் கவனிக்கவே இல்லை? சிந்துவின் காரணத்தால் தேவர்கள் எவ்வளவு அவமானப்படுகிறார்கள். பிறகும் ஏன் கருணை காட்டவே இல்லை? அசுர மாதா திதியை மட்டும் ஏன் அவர் கருணையோடு காப்பாற்ற வேண்டும்? காரணம் உள்ளது தேவராஜா, நிச்சயம் காரணம் உள்ளது. துஷ்டர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். ஸ்ரீ மகா கணேசரின் சராசரத்தில் அதை தவிர வேறு என்ன வேண்டும் அவருக்கு? அதுதான் ஸ்ரீ மகா கணேசரின் நியாயம். நீங்கள் நியாயம் என்று கூறுவதை நான் அநியாயம் என்று கூறுகிறேன். பூஜைக்குரிய தெய்வத்திற்கு பக்தர்களிடம் ஏன் வேறுபாடு? நாராயண நாராயண தேவேந்திரா, பக்தர்களிடம் அவர் வேறுபாடு பார்ப்பதில்லை, தாங்கள் தான் பார்க்கிறீர்கள். அர்த்தத்தை நினைவுபடுத்துங்கள் தேவேந்திரா. தாங்கள் செய்த தவறை உணர்ந்து விடுங்கள். எந்த தவறை நான் உணர வேண்டும் தேவரிஷி? எந்த தவறை உணர வேண்டும்? தங்களுக்கு நினைவில்லையா தேவேந்திரா? சிந்து அசுரன் சொர்க்கத்தை கைப்பற்ற வரும்போது ஸ்ரீ மகா கணேசரை ஆராதனை செய்து கொண்டிருந்தீர்களே, அதை பாதியில் விடவில்லை. அது மட்டுமல்ல, தங்கள் தாய் தந்தையின் அறிவுரையின்படி எப்பொழுது தாங்கள் ஸ்ரீ மகா கணேசரை ஆராதித்தீர்களோ அதையும் தானே பாதியில் கைவிட்டு விட்டீர்கள். நான் ஏதோ சிறிய தவறு செய்துவிட்டேன் தேவரிஷி. ஆனால் அசுரமாதா திதி எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறார்.
எத்தனை முறை மகா கணேசரை அவமானப்படுத்தி இருக்கிறார். இருந்தும் தங்களுக்கு மகா கணேசர் உதவி செய்யவில்லை என்றால் அதற்கு பிறகு நிச்சயம் ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது. நாராயண நாராயண ஓம் மகா கணேசாய நமக. காரணம் ஒன்றல்ல, அநேகம் இருக்கிறது அசுரமாதா. நேரம் வரும் பொழுது தங்களுக்கு அனைத்துமே தெரிய வரும். நன்மை தீமை அனைத்தையுமே விட்டுவிட்டு நீங்கள் முதலில் உங்களை பற்றி கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த சராசரத்தில் உள்ள சுகம் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் மூலம் அவசியம் உங்களுக்கு கிடைக்கும். உன்னுடைய கருணை யாருக்கும் இந்த சராசரத்தில் வேண்டாம். அசுர எதிரியாக விளங்கும் ஸ்ரீ மகா கணேசரிடம் வைத்துக்கொள். உன்னுடைய எண்ணம் எனக்கு தெரிந்து விட்டது. நீ என்னை தவறு செய்தேன் என்று கூறுகிறாயா? தவறு செய்தது நீதான் கஜமுகா. இந்த ஆசிரமத்திற்கு வந்ததுதான் நான் உன்னை உயிரோடு விழப்போவதில்லை. அசுரமாதா, என்னை தண்டிக்க நினைக்கும் உங்களது எண்ணம் உங்களுக்கு பயங்கர சங்கடத்தையும் பயங்கர கஷ்டத்தையும் தந்துவிடும். நான் உங்கள் கஷ்டத்தில் உதவி செய்வதற்காகத்தான் இங்கு வந்துள்ளேன். என்னுடைய கஷ்டங்களுக்கு யாரும் உதவி செய்ய வேண்டாம். அனைவரும் என் எதிரிகள். அனைவரும் என்னை அவமானப்படுத்துகிறீர்கள். உங்கள் மனதை கஷ்டப்படுத்துவது இந்த விஷயம் தானே அசுரமாதா? தேவாந்தக்கும் நராந்தக்கும் மரணம் அடைந்த பிறகு உக்ராவின் மகன் சிந்து அசுரன் சொர்க்கத்தை கைப்பற்றியது தானே உங்கள் துக்கம்? அதை விட அதிக துக்கம் வேறு என்ன இருக்க முடியும்? என்னுடைய சகோதரி துஷ்டி அதிதியின் மகன் சூரியனிடம் வரத்தை பெற்றுவிட்டு உக்ராவின் மகன் சிந்து சொர்க்கத்தை கைப்பற்றி விட்டான். சிந்து சொர்க்கத்தை கைப்பற்றியதனால் என்னுடைய எண்ணம் தோல்வி அடைந்து விட்டது. தோல்வி. நான் உங்களுடைய துக்கத்தை இப்பொழுதே விளக்குகிறேன் பாருங்கள். நீ என்னோடு விளையாட எண்ணாதே கஜமுகா. விளையாடுவது தானே எனக்கு மிகவும் பிடித்த விஷயம் அசுரமாதா. நான் கூறுவதை நம்புங்கள். உண்மையிலேயே நான் உங்கள் துக்கத்தை விளக்கப் போகிறேன் அசுரமாதா. சொர்க்க அதிபதி சிந்து அசுரனிடமிருந்து அசுரமாதா திதியின் துக்கத்தை விளக்குவதற்காகத்தான் நான் விரைந்து இங்கு வந்தேன். பார்த்தீர்களா அசுரமாதா? சொர்க்க அதிபதி சிந்து அசுரன் நான் ஒரு குரல் கொடுத்ததும் தங்களுக்கு சேவை புரிய இங்கு வந்துவிட்டான். இப்பொழுது தாங்கள் அவனிடத்தில் சென்று சொர்க்கத்தின் ராஜமாதா ஆகிவிடலாம். அசுர சிந்து, நீ அசுர இனத்தில் பிறந்தவனே அல்ல. பிறகு நீயே சுயமாக அசுரனாக மாறிவிட்டாயா? நீ உக்ராவின் மகன். என்னுடைய விருப்பம் இல்லாமல் நீ எப்படி சொர்க்கத்தை கைப்பற்றி ஆளலாம்? சொர்க்கத்தின் அதிபதியை அவமதிக்கும் துஷ்டையே, முதலில் நீ யார் என்று எனக்கு கூறு. உனக்கு உயிர் வாழ விருப்பம் இல்லையா? சொர்க்காதிபதியை அவமானப்படுத்தியதற்கு மன்னிப்பு கேட்டுவிடு. இல்லை என்றால் ஒரே கணத்தில் இப்பொழுதே யமலோகத்திற்கு அனுப்பிவிடுவேன். நீ துஷ்டன் என்று மட்டும்தான் நினைத்தேன். மடையன் என்று இப்பொழுதுதான் தெரிகிறது. உனக்கு என்னை பற்றி தெரியாது. இந்த அசுரமாதா திதியின் கோபம் உன்னை ஒரு கணத்தில் பஸ்பமாக்கிவிடும். நீ அசுரமாதா திதி என்று நீயேதானே கூறிக்கொள்கிறாய்? ஒரு விஷயம் உனக்கு தெரியாதா? அசுரமாதா எனும் கௌரவமான பந்தம் இப்பொழுது உனக்கு சொந்தமல்ல, எனது தாய் உக்ராவிற்கு சொந்தம். அசுரமாதா உக்ராவின் பதவியை பறித்துக் கொள்வதற்கு நீ யார்? உன்னை நான் உயிரோடு விட மாட்டேன். இந்த சராசரத்தில் அசுரமாதா பதவியை நான் ஒருத்தி மட்டும்தான் வகிக்க முடியும். நீயும் உனது தாயும் மானிட இனத்தில் பிறந்தவர்கள். நீங்கள் சுயமாக அசுரனாக எனும் எண்ணத்தை விட்டுவிடுங்கள். உன் பிடிவாதம் உன்னை மரணத்திற்கே அழைத்துச் செல்ல போகிறது. சொர்க்காதிபதி சிந்து அசுரனாகிய நான் உனக்கு இப்பொழுதே மரண தண்டனை விதிக்கிறேன். வந்து விடுங்கள் அசுரமாதா. என்னை நாடி வந்தவர்களை காப்பாற்றுவது என்னுடைய கடமை. இந்த துஷ்டனிடமிருந்து என்னை காப்பாற்று கஜமுகா. சிந்துவிடமிருந்து காப்பாற்றுவதற்கு தாரக புத்திரர்கள் தயாராக இருக்கிறார்கள். நான் அவர்கள் மூவரையும் இங்கு அழைக்கப் போகிறேன். தாரக புத்திரர்களை தாரகாக்ஷ், கமலாக்ஷ், மிதுன் மாலிக் மூவரும் இங்கு வந்து அசுரமாதா திதியை காப்பாற்றுங்கள்.
வணங்குகிறோம் அசுர மாதா. எங்களுக்கு என்ன ஆணை கூறுங்கள். மடையா சிந்து, அசுர மாதா திதியை அவமதித்து நீ பயங்கர தவறு செய்து விட்டாய். இந்த 3 தாரக புத்திரர்களின் தாக்குதலில் இருந்து இந்த சராசரத்தின் எந்த சக்தியாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. துஷ்ட அதிதியின் மகன் சூரியனின் மூலம் அமிர்தம் அருந்தியும் உன்னை காப்பாற்ற முடியாது. நான் இதை தெரிந்து கொள்ளத்தான் இத்தனை காலம் காத்திருந்தேன். இன்று உண்மை தெரிந்து விட்டது. இப்பொழுதுதான் தெரிகிறது இந்த வீர அசுர இனம் இந்த சராசரத்தில் ஏன் உயரவில்லை என்று. வீர அசுர இனத்தின் தோல்விக்கு காரணம் நீ ஒருத்திதான். நீ மரண வாயிலை நெருங்கியும் கூட என்னை குறை கூறி கொண்டிருக்கிறாயா துஷ்டா? என்னுடைய விருப்பத்தின் காரணமாக உனக்கு பயங்கரமான மரணம் வரப்போகிறது. இனி உன் குலத்தின் மூலம் எந்த ஒரு ஜென்மமும் இங்கு இருக்காது. அசுர மாதா திதி உன்னை துண்டு துண்டாக்கி வீசி எறிய போகிறாள். ஆனால் என் அறிவை குறைவாக எண்ணாதே. உன் குலம் ஜென்மத்திலேயே குறையுடையது. பிறக்கும் போதே மந்த புத்தியோடு பிறந்தவர்கள். அறிவிலி, உண்மை இதுதான். உண்மையிலேயே உயர்ந்த அசுர இனம் இதுவரை உன்னால் தான் தோல்வியை தழுவி கொண்டிருக்கிறது. உன் குறுக்கு புத்தியை பார்த்தேனே. இப்பொழுது எதற்காக இவர்களை வரவழைத்தாய்? அதிகம் பேசாதே மடையா. நாங்கள் நினைத்தால் உன்னை கண நேரத்தில் யமலோகம் அனுப்பி விடுவோம். எங்கள் வரதான சக்தி உன்னை உரு தெரியாமல் அழித்துவிடும். நாங்கள் சொர்க்காதிபதி தாரகாசுரனின் புத்திரர்கள். எங்கள் பேரை கேட்டாலே சராசரத்தில் இருக்கும் சுப சக்திகளும் அதிர்ந்து போய்விடும். ஆனால் உங்களுடைய மகா தந்தை கூட இவ்வளவு அறிவுரை கேட்டுதானே மரணத்தை தழுவினார். நீங்கள் வெற்றி பெற வேண்டும் அல்லவா? என்னுடைய வீரத்தை பற்றி உங்களுக்கு தெரியாதா என்ன? இதுவும் உங்களுக்கு தெரியாதா? என்னை பார்த்தவுடன் சொர்க்கத்தின் அதிபதி இந்திரன் கூட சொர்க்கத்தை விட்டுவிட்டு மாயமாய் மறைந்து விட்டானே. என்ன பார்க்கிறீர்கள்? தாக்குங்கள். என்னை தாக்குவதற்கு முன் நீங்கள் மூவரும் அசுரர்கள் என்பதால் உங்களை மன்னித்து விடுகிறேன். ஆனால் தாக்க ஆரம்பித்தால் நான் உங்கள் மூவரையும் பரம எதிரியாகத்தான் பார்ப்பேன். அதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் துஷ்டா. முதலில் நீ உயிர் பிழைக்கிறாயா என்று பார். தாக்குங்கள். என்னை அவமானப்படுத்தாதீர்கள் தாரக புத்திரர்களே. இந்த துஷ்டனை சீக்கிரம் கொல்லுங்கள், சீக்கிரம். துரோகியே, தாரக் புத்திரர்களை வதம் செய்வதற்கு முன் நான் உன்னை வதம் செய்வேன். என் தாக்குதலில் இருந்து எப்படி தப்பிக்கிறாய் என்று பார்க்கிறேன்.
இப்பொழுது என் வீரத்தை பற்றி மூவரும் உணர்கிறீர்களா தாரக் புத்திரர்களே? தாங்கள் என் கரத்தால் மடிய விரும்பவில்லை என்றால் இப்பொழுதே மூவரும் தங்களது மடத்தனத்தை உணர்ந்து மன்னிப்பு கேளுங்கள். இல்லை என்றால் நான் இப்பொழுதே உங்களை யமலோகத்திற்கு அனுப்பிவிடுவேன். உங்கள் வீரத்தை சோதனை செய்ய வேண்டாம் தாரகபுத்திரர்களே. தோல்வி அடைவதை விட மரணம் அடைவதே மேல். நீங்கள் மூவரும் சேர்ந்து இந்த துஷ்டனை அழித்து விடுங்கள். உங்கள் வரத்தின் பயனை பயன்படுத்தி இந்த துஷ்டனின் உடலை சல்லடை கண்ணாக்குங்கள். உங்கள் மூவரையும் இப்படி அடித்து போடுவது வரதானம் பெற்ற சிந்துவிற்கு சர்வ சாதாரணம். ஆனால் நான் உங்களுக்கு உயிர்தானம் அளிக்கிறேன். என்னை தாக்குவதற்கு காரணம் நீங்கள் அல்ல, இந்த துஷ்டை திதிதான். சிந்து, உனக்கு அசுரமத திதியின் பழிவாங்கும் எண்ணத்தை பற்றி தெரியாது. என்னுடைய கோபம் உன்னை நீண்ட காலம் சொர்க்கத்தில் இருக்க விடாது. உன் கோபம் என்னை எதுவும் செய்யாது. ஆனால் அதற்கு முன் உன்னை நான் யமலோகம் அனுப்பிவிடுவேன். ஒன்று மட்டுமே எனக்கு புரியவில்லை. கௌரி புத்திரன் கணேசன் இந்த துஷ்டையின் உயிரை ஏன் காப்பாற்றுகிறார்? இவள் ஒரு வழியாக அழிந்து விட்டால் சராசரத்திற்கு நன்மை கிடைக்கும். சராசரத்திற்கு அல்ல, தங்கள் இதயத்திற்கு. நாராயண நாராயண. தங்களுக்கு நன்றி கௌரி புத்ரா, தங்களுக்கு நன்றி. தேவரிஷி, தாங்களும் அசுரர்களின் பலத்தை பரீட்சிக்கும் விளையாட்டை பார்க்கிறீர்களா என்ன? அவசியம் பார்க்க வேண்டும் மங்களமூர்த்தி. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு புரியவில்லை. தாங்கள் சிந்து அசுரனின் தாக்குதலில் இருந்து திதியை ஏன் காப்பாற்றினீர்கள்? தாங்கள் அந்த 3 தாரக் புத்திரர்களுக்கும் சிந்துவின் கைகளால் மரணத்தை தரவில்லை. இதன் பின் இருக்கும் ரகசியம் என்ன மங்களமூர்த்தி? ரகசியம் என்னவென்று தங்களுக்கு தெரியாதா தேவரிஷி? நாராயண நாராயண பிரபு, அப்படி தெரிந்தால் நான் பிறகு ஏன் கேட்கிறேன்? ஏனென்றால் கேள்வி கேட்பது தானே தங்கள் சுபாவமே. ஏன் தங்களுக்கு தெரியாதா? நான் அசுர மாதா திதியை ஆபத்தில் இருந்து காப்பாற்றுவதற்குத்தானே கஷ்யபரின் ஆசிரமத்திற்கு சென்றேன். இந்திரனும் தாங்களும் அருகே நின்று அதை பார்த்தீர்களே. நாராயண நாராயண. தாரக் புத்திரர்களை பற்றி கேட்டீர்களே. பிரம்மதேவன் அவர்களுக்கு அளித்த வரத்தின்படி அவர்கள் மூவரின் வதமும் பகவான் சிவனின் கருத்தில் தானே நடக்கும். பிறகு சிந்து எப்படி அவர்களை கொல்ல முடியும்? இன்னொரு விஷயம். ஓம் மகா கணேசாய நமக. நாராயண நாராயண. உங்கள் மூவரையும் பார்க்கும் பொழுது என் மனம் வெறுக்கிறது.
என் கரத்தாலேயே உங்களை கொன்றுவிடலாம் போலிருக்கிறது. சொர்க்கத்தின் அதிபதி தாரகாசுரன் அந்த ராட்சசி சாமுகியை திருமணம் செய்து பயங்கர தவறு செய்து விட்டான். அதனால்தான் நீங்கள் மூவரும் வீரம் இல்லாமல் கோழையாக இருக்கிறீர்கள். தாங்கள் எங்களை சிந்துவின் கையால் மரணம் அடையத்தான் அழைத்தீர்கள் அசுரமாதா? இன்று பிரம்மாவின் வரம் எங்களை காக்காமல் இருந்தால் நாங்கள் அந்த சிந்துவின் கோபத்தில் அகால மரணம் அடைந்திருப்போம். உங்களுக்கு தெரியுமா அசுரமாதா, எங்களுக்கு சொர்க்கத்தின் மீது ஆசை இல்லை. எங்கள் திரிபுரத்தில் சந்தோஷமாக சாந்தமாக இருக்கிறோம். உண்மையை கூறுங்கள், இப்பொழுது எங்களை அழைத்து இந்த இக்கட்டான சூழ்நிலையை ஏன் உருவாக்கினீர்கள்? நான் உங்கள் மூவரையும் இங்கு அழைக்கவில்லை. உங்களை அந்த கஜமுகன் தன் விருப்பப்படி இங்கு அழைத்தான். ஆனால் அந்த ராட்சசி சாம்புகி உங்களை இத்தனை கோழையாக வளர்த்திருக்கிறாள் என்று இன்று என் கண்முன் நானே பார்த்து உணர்ந்து கொண்டேன். எங்கள் தாயை குறை கூறும் தவறை செய்யாதீர்கள். தாங்கள் எங்கள் தந்தையின் மரணத்திற்கு பிறகுதான் நாங்கள் ஜென்மம் எடுத்தோம். இருந்தும் எங்கள் மதிப்பிற்குரிய தாய் சாம்புகி ஒரு கணம் கூட எங்கள் தந்தையை பற்றி தவறாக பேசியதில்லை. அவர்கள் அன்பு பாசத்தின் காரணமாக வரத்தை பெற்று சொர்ணபுரி, ரஜபுரி, லோக்புரிக்கு அதிபதியாக இருக்கிறோம். அந்த ராட்சசி சாம்புகியை இனி என் முன் வர வேண்டாம் என்று கூறிவிடுங்கள். அசுரமாதா திதி, அமர வரம் பெற்ற அசுரன் சிந்துவிடமிருந்து தங்களை என் மகன்கள் காப்பாற்றிய பிறகும் கூட தங்களுக்கு பழிவாங்கும் எண்ணம் போகவில்லையா? என் பழிவாங்கும் எண்ணத்தில் நான் செய்த தவறு இதுதான் என்று உன்னை சொர்க்காதிபதி தாரகாசுரனுக்கு மனைவி ஆக்கினேனோ அதுதான் தவறு. நீ அதற்கு தகுதியே இல்லாதவள். அந்த சுக்ராச்சாரியார் தான் ஏதோ சதி செய்து உனக்கும் அவனுக்கும் திருமணத்தை செய்து வைத்தார். தாங்கள் தவறு செய்கிறீர்கள் அசுரமாதா. என் திருமணத்தை அசுரகுரு சுக்ராச்சாரியார் இல்லை, தாங்களே தான் வந்து நிச்சயம் செய்தீர்கள். அப்பொழுது சுக்ராச்சாரியாரின் தீய எண்ணம் எனக்கு தெரியவில்லை. அவர் துஷ்ட தெய்வங்களோடு ஒன்று சேர்ந்து என்னை குழப்பிவிட்டார். அவர் செய்கையால் தான் அசுர இனத்தின் உயர்வு இன்னும் தாழ்ந்து கொண்டே இருக்கிறது. தாங்கள் என்னை அவமானப்படுத்துகிறீர்கள். இப்பொழுது உன்னை அவமானப்படுத்தும் தவறை ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன். திருமணம் செய்த சிறிது நாட்களிலேயே உன் துர்பாக்கியத்தால் தான் என் பேரன் தாரகன் அழிந்தான். அதைவிட களங்கம் வேறு என்ன இருக்க போகிறது? அசுரமாதா, வார்த்தையை அளவோடு அடக்கி பேசுங்கள். என் கணவரின் பாட்டி என்று கூட பார்க்க மாட்டேன். என் கோபம் எல்லை மீறி போனால் விளைவு மோசமாக இருக்கும். என்னைய எதிர்த்து பேசுகிறாய்? எச்சரிக்கிறேன் அசுரமாதா, எச்சரிக்கிறேன், எச்சரிக்கிறேன். வரம் பெற்ற தாரக புத்திரர்களே, அசுரமாதா தேதி உங்கள் கொள்ளுப்பாட்டி ஆவார். அசுரன் சிந்துவிடமிருந்து கௌரி புத்திர ஸ்ரீ கணேசர் தான் இவரை காப்பாற்றியுள்ளார். நீங்கள் இவரை கொல்லப் போகிறீர்களா? இவள் உயிரோடு இருப்பது நல்லதல்ல அசுரகுரு. இவளால் தான் வீரம் நிறைந்த அசுர குலத்திற்கு எப்பொழுதும் சங்கடம் வந்து கொண்டே இருக்கிறது. பாருங்கள் அசுரகுரு, பாருங்கள் எப்படி முரட்டுத்தனமாக நடக்கிறாள். இவர்களை பார்க்கும் பொழுது நல்லவர்களாக தெரியவில்லை. இவள் மரணம் அடைந்தால்தான் அசுர இனத்திற்கே நல்ல காலம் பிறக்கும். இன்றே இவள் மரணம் அடையட்டும். வார்த்தையை அளவோடு பேசு மகனே. அசுரமாதா திதி அசுர இனத்தின் அனைத்து தலைமுறைக்கும் மிக மரியாதைக்குரியவர். தாயே, சிறிது நேரத்திற்கு முன்புதான் தாங்களே வரம் பெற்ற தாரகாக்ஷ், அசுர இன பெண்களின் சுபாவம் இயற்கையிலேயே முரட்டுத்தனமானது. நீங்கள் எந்த களங்கமும் இல்லாமல் இருந்தும் இவர்களை கொன்று மகா பாவம் செய்து வரம் பெற்ற உங்கள் சக்தியை வீணாக்காதீர்கள். என்ன கூறுகிறீர்கள் அசுரகுரு? மகன்களே, அசுரகுரு கூறுவது உண்மையான வார்த்தைகள். வரம் பெற்ற தாரக புத்திரர்களே, நீங்கள் நன்மையை விரும்பினால் அசுரமாதா திதியை உங்கள் தெரிவுரத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள். இல்லை அசுரகுரு, இல்லை. இவர்களை எங்களோடு வைத்துக் கொண்டால் துர்பாகியத்தை வரவழைப்பது போல் ஆகிவிடும். இவர்கள் தாரக் புத்திரர்களோடு இருந்தால் அவர்கள் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் குலைத்து விடுவார்கள். இருந்தும் தாயே, எந்த ஒரு முடிவிற்கும் வருவதற்கு முன்னால் சற்று யோசிக்க வேண்டும். இந்த அசுரமாதாதான் சிந்து அசுரனை அழிக்க நினைத்தால் அவன் இவர்களை பழிவாங்க அவசியம் வருவான். அசுரமாதாவின் உயிரை காக்க இவர்களை நம்மோடு அழைத்துச் செல்லலாமே. ஒருவேளை சிந்து இவருக்கு தீங்கு விளைவித்தால் அந்த பாவம் நம்மை வந்து சேரும்.
வரதானம் பெற்ற தாரக புத்திரர்கள் கூறுவது நல்ல கருத்துதான் சாம்புகி. இனியும் தாமதிக்க வேண்டாம். இவர்களை சீக்கிரம் அழைத்துச் செல்லுங்கள். எப்படியும் வந்து விடுவார்கள். உங்களோடு ஒருபோதும் இருக்க மாட்டார்கள். தாயே, இந்நிலையில் இவர்களை எடுத்துச் செல்வதுதான் நல்லது. தாங்கள் அனுமதி தாருங்கள் தாயே. என் கணவரின் பாட்டியை நான் இப்படியே விட்டு செல்ல முடியாது. அசுரகுரு கூறிய வார்த்தைக்கு மரியாதை தந்து நான் உங்கள் மூவருக்கும் ஆணையிடுகிறேன். இவர்களை இங்கிருந்து அழைத்து வாருங்கள். மகாதேவா, நீங்கள் அசுர இனத்தின் மீது கருணைதான் காட்டுகிறீர்கள். இன்னும் கருணை காட்டுங்கள் தேவாதி தேவா. அசுரமாத அதிதியின் கோபம், பழி எண்ணம் அதிகமாகாமல் சாந்தமடையச் செய்யுங்கள். அவர்களது மனதில் உங்கள் மேல் அன்பும் பக்தியும் ஏற்படும்படி செய்யுங்கள். ஓம் நம சிவாய். கௌரிபுத்திரன் ஏன் இன்னும் திரும்பி வரவே இல்லை? சீக்கிரம் வந்து விடுவதாக என்னிடம் கூறிவிட்டு சென்றாரே. மூலப்பொருளின் லீலைதான் இது. அவரின் அவதாரங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடாது போல இருக்கிறது. மயூரேஸ்வரர் ஸ்ரீகணேசா, கௌரிபுத்திரர் ஸ்ரீகணேசர் கைலாயத்திற்கு வந்து விட்டாரா? மயூரேஸ்வரா, நாங்கள் அனைவரும் கௌரிபுத்திரரை பற்றி அறிய ஆவலாக இருக்கிறோம். கூறுங்கள், அவர் எப்போது திரும்பி வருவார்? நான் நீண்ட காலமாக அவருக்காக காத்து கொண்டிருக்கிறேன். அவர் என்னிடம் கூறி சென்றார், சீக்கிரம் கைலாயம் வந்து விடுவேன் என்றார். ஆனால் இதுவரை அவர்... தாய் பார்வதி கௌரிபுத்திர ஸ்ரீ கணேசருக்காக அவருக்கு பிடித்த மோதகத்தை செய்து வைத்திருக்கிறார். தாய் ஸ்ரீகணேசர் கைலாயத்திற்கு வந்து விட்டதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார். தங்களுக்கு தெரியுமே மயூரேஸ்வரா, ஸ்ரீகணேசருக்கு மோதகம் என்றால் எவ்வளவு பிடிக்கும் என்று. அவருக்கு மோதகத்தை தவிர வேறு எதுவும் பிடிக்காதே. தாங்கள் ஏன் இப்படி அமர்ந்திருக்கிறீர்கள் மயூரேஸ்வரா? என்ன ஆயிற்று? ஒன்றுமில்லை, ஒன்றுமே இல்லை. தாங்கள் இருவரும் இவ்வளவு நேரம் எங்கு சென்றீர்கள்? அதற்கும் தங்கள் கவலைக்கும் என்ன சம்பந்தம்? என்ன யோசிக்கிறீர்கள் மயூரேஸ்வரா? அதுவா, நான் கௌரிபுத்திரனிடம் கூறிவிட்டு கைலாயத்தை விட்டு செல்லலாம் என்றிருக்கிறேன். இங்கு யாருக்கும் நான் தேவைப்படவில்லையே. இதை தங்களுக்கு யார் கூறியது? நான் உண்மையை தான் கூறுகிறேன். தாய் பார்வதி இன்னும் என்னை வேறு ஒருவராகத்தான் பார்க்கிறார். இல்லை மயூரேஸ்வரா, அது உண்மை இல்லை. ஏன் உண்மை இல்லை பிரிங்கி? தாய் பார்வதி எப்பொழுது கௌரிபுத்திரனுக்காகத்தானே மோதகத்தை செய்தார். அவரை அழைப்பதற்குத்தானே தங்கள் இருவரையும் அனுப்பினார். என்னை பற்றி அவர் என்னவே இல்லையே. நான் இங்கிருந்து என்ன செய்ய போகிறேன்? நான் இங்கிருந்து செல்வதுதான் நல்லது. ஒருவேளை மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணமும் அதுவாக இருக்கலாம். இல்லை இல்லை மயூரேஸ்வரா, தாங்கள் தவறாக எண்ணாதீர்கள். நீங்கள் சென்றால் நாங்கள் அனைவரும் வேதனைப்படுவோம் மயூரேஸ்வரா. எங்கள் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள் மயூரேஸ்வரா. முதலில் கூட இப்படித்தானே காணாமல் போனீர்கள் மயூரேஸ்வரா. எனக்கு தெரியும், தாய் பார்வதியின் மனதில் என் மேல் அத்தனை பாசம் இல்லை. அவர்களிடம் பாசம் இருந்தால் அவர்கள் கௌரிபுத்திரனை அழைத்து வர சொல்லியிருப்பார்களா? என் எண்ணமே இல்லை. நான் கைலாயத்தில் தானே இருக்கிறேன். இருந்தும் தாய் என்னை ஏன் மறந்தார்? தாய் மறக்கவில்லை, நாங்கள் தான் மறந்து விட்டோம். தாய் தங்கள் இருவரையும் அழைத்து வர சொல்லிதான் எங்கள் இருவரையும் அனுப்பினார். ஆம் மயூரேஸ்வரா, தாய் இருவரையும் தான் அழைத்தார். என் மனதை சந்தோஷப்படுத்துவதற்காக இருவரும் போய் கூறுகிறீர்கள் அல்லவா? ஆனால் வாழ்க்கையில் எந்த ஒரு கடினமான சூழ்நிலை வந்தாலும் சத்தியம் கூறுவதை கைவிடக் கூடாது. இருந்தும் மயூரேஸ்வரா, எதையும் கூற வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் இருவரும் இங்கு என்ன கூற வந்தீர்கள்? தாய் கௌரிபுத்திரன் கணேசருக்கு மோதகம் செய்து வைத்துள்ளார். எனக்கு எல்லாமே புரிந்துவிட்டது. என் வாழ்வில் தாயின் பாசம் கிடைக்கவே இல்லை. என்னை மன்னித்து விடுங்கள் மயூரேஸ்வரா. ஆனால் நாங்கள் கூறுவதை நம்புங்கள். தாயின் மனதில் தங்கள் இருவர் மீதும் சமமான அன்புதான் இருக்கிறது. இப்பொழுதும் என்னை இதை நம்ப சொல்கிறீர்களா? நந்தி, பிரிங்கி, எனக்கு மோதகத்தை உண்ண மனம் இல்லை. எனக்கு பாசம் தான் தேவைப்படுகிறது, தாயின் பாசம். ஆனால் எனக்கு அந்த பாக்கியம் இல்லை. ஏன் இவ்வளவு வேதனை மயூரேஸ்வரா? தாங்கள் வேதனைப்படுவது தெரிந்தால் தாய் இன்னும் அதிகம் துக்கப்படுவாரே. எனக்கு தங்கள் வேதனை பயத்தை தருகிறது.
முன்பு மறைந்ததைப் போல் மீண்டும் மறைய யோசிக்காதீர்கள் மயூரீஸ்வரா. தாங்கள் என் தலை மீது கை வைத்து கூறுங்கள். தாங்கள் எங்களை ஏமாற்றிவிட்டு எங்கும் மறைந்து விடக்கூடாது. பார்த்தாயா பிரிங்கி, என் தலை மீது கையை வைத்தும் நான் கூறியதற்கு பதிலே கூறவில்லை. எனக்கு பயமாக இருக்கிறது. இவர் இந்த துக்கத்தில் எங்காவது மறைந்து விடுவார். இப்பொழுது நீங்கள் இருவரும் என்னை சற்று நேரம் தனிமையில் விடுகிறீர்களா? இல்லை இல்லை, நாங்கள் உங்களை தனியாக விட முடியாது. நாங்கள் இல்லாவிட்டால் தாங்கள் மீண்டும் மறைந்து விடுவீர்கள். எங்களை விட்டு செல்வதற்கு யோசிக்காதீர்கள் மயூரேஸ்வரா. பிரிங்கி, நீ இவரது கால்களை பிடித்துக்கொள். இவர் எப்பொழுதும் நம்மை விட்டு மறைந்து விடலாம். நான் திரும்பி வரும் வரை நீ ஒரு க்ஷணம் கூட இவரது கால்களை விடக்கூடாது. வணங்குகிறேன் தாயே. தாங்கள் எனக்காகவா காத்திருக்கிறீர்கள்? நீ வந்துவிட்டாயா மகனே? நான் கைலாயத்தில் இல்லை, ஆகாயத்தில் இருக்கிறேன். ஆனால் இப்பொழுது கைலாயத்தில் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் இன்னொரு அவதாரமான மயூரேஸ்வரர் ஸ்ரீ கணேஷ் காத்திருக்கிறாரே. என்னிடம் விளையாடியது போதும் கணேஷா, சீக்கிரமாக இங்கே வா. இதோ பார், நான் உனக்காக சுவையான மோதகம் செய்து வைத்திருக்கிறேன். தாங்கள் திவ்ய திருஷ்டியை பயன்படுத்தி நான் எங்கு இருக்கிறேன் என்று பாருங்கள். நான் இப்பொழுது கைலாயத்திற்கு வர முடியாது. ஏன் மகனே? ஏனென்றால் இப்பொழுது நான் கைலாயத்திற்கு வரும் முன் நிறைய காரியங்களை முடிக்க வேண்டியிருக்கிறது. அப்படி என்ன காரியத்தை நீ இப்பொழுது முடிக்க வேண்டும்? அதை பற்றி நான் தெரிந்து கொள்ளலாமா? தாங்கள் எனக்கு மட்டுமல்ல, இந்த ஜகத்திற்கே மாதா, ஜகதம்பா. தங்களிடம் எந்த ரகசியத்தையும் மறைக்க முடியுமா? ஆனால் இப்பொழுது நான் எந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறேனோ அந்த விஷயத்தை தெரிந்து கொள்வதில் தங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. சமயம் வரும்பொழுது தங்களிடம் நான் அனைத்தையும் கூறுகிறேன். அர்த்தம், நீ இப்பொழுது இங்கு வரமாட்டாயா? உன் மாதாவை வேதனைப்படுத்துவாயா? முன்பு பிரிந்ததை போல் மீண்டும் நான் வேதனைப்பட வேண்டுமா? வேதனைப்பட என்ன இருக்கிறது? நான் தங்கள் திவ்ய திருஷ்டியின் மூலம் அருகில் தானே இருக்கிறேன். எங்கு சென்றாலும் தங்களை விட்டு விலகி செல்ல மாட்டேன். ஆனால் நான் தங்களிடம் ஒன்று வேண்டிக் கொள்ளலாமா? இப்பொழுது என்னை மோதகம் மருந்துபடி கூறிவிடாதீர்கள். நீ மிகவும் சாதுர்த்தியமானவன் தான் கஜானனா. இப்பொழுது நான் ஆணையிட்டு விட்டால் அப்பொழுது நீ என்ன செய்வாய் என்று தெரிந்து கொள்ளலாமா? தங்களுடைய ஆணையை கேட்பது என்னுடைய தர்மம் தான். தாங்கள் ஆணையிடக்கூடாது, அதனால் தான் நான் தடுத்து விட்டேன். ஆனால் தாயே, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரம் மயூரேஸ்வரரும் தங்கள் மகன் தானே. தாங்கள் என்னை மோதகம் மருந்த கூப்பிடுகிறீர்கள். மயூரேஸ்வரரின் எண்ணம் தங்களுக்கு வரவே இல்லையா? தாயே, மயூரேஸ்வரரை எனக்கு மிகவும் பிடிக்கும். தங்களுக்கு தெரியுமா, அவர் ஒரு விசேஷ காரியமாக நான் கேட்டுக்கொண்டதற்காக கைலாயத்திற்கு வந்திருக்கிறார். தாயே, மயூரேஸ்வரர் எனக்கு சமமாக தங்கள் அன்பிற்கு உரியவர் அல்லவா? ஏன் இப்படி பேசிவிட்டாய் மகனே? தாய் தன் மகன்களிடையே பேதம் பார்க்க மாட்டாள். ஆனால் என்னை அழைத்ததற்காக மயூரேஸ்வரர் கோபம் கொண்டு விட்டாரே. எனக்கு துக்கமாக இருக்கிறது தாயே. தாங்கள் அவர் மீது தங்களுடைய அன்பை காட்டி அவரை சாந்தப்படுத்தி அவரது கோபத்தை குறையுங்கள். நான் தங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன், இந்த மோதகத்தை அவரிடம் கொடுங்கள். மயூரேஸ்வரர் இதை உண்டால் என்னுடைய பசி போய்விடும். இப்பொழுது எனக்கு ஆணை தாருங்கள் தாயே. தாயே, அனர்த்தம் நிகழ்ந்து விட்டது. மயூரேஸ்வரர் கைலாயத்தை விட்டு செல்வதாக கூறுகிறார். கௌரி புத்திரனை அழைத்ததினால் அவர் துக்கம் கொண்டு விட்டார். தாயே, அவர் செல்லாமல் தடுக்க வேண்டும் என்று நாங்கள் இயன்றவரை முயற்சி செய்து விட்டோம். ஆனால் அவர் கேட்க மறுக்கிறார். பிரிங்கி இப்பொழுது அவரின் கால்களை பிடித்துக்கொண்டு தடுக்கிறார். இல்லை என்றால் அவர் யாரிடமும் கூறாமல் மறைந்து விடுவார். நந்தி, நீ இந்த தட்டை பிடித்துக்கொள். உடனே என்னுடன் வா நந்தி. நான் என் கரங்கள் அல்லையே மயூரேஸ்வரனுக்கு மோதகத்தை ஊட்டி விடுகிறேன். மகனாக இருந்தால் மட்டும் என்ன, நான் என் தவறிற்கு அவனிடம் மன்னிப்பு கேட்கிறேன். என் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு
அவன் எங்கும் செல்ல மாட்டான். வா நந்தி. நான் பிடித்துக் கொண்டிருந்தால் கூட தாங்கள் மறைந்து விடுவீர்களா மயூரேஸ்வரா? அப்படி செய்யாதீர்கள். தாங்கள் மறைந்தால் நாங்கள் அனைவரும் துக்கப்படுவோம். என் மேல் நம்பிக்கை வை பிரிங்கி. தாய் பார்வதியோ அல்லது கௌரி புத்திரனோ இங்கு வரும் வரை நான் இங்கிருந்து மறையவே மாட்டேன். இப்பொழுது என் கால்களை விட்டுவிடு. இல்லை இல்லை, என்னை அப்படி செய்ய சொல்லி ஆணையிடாதீர்கள். சிவகணங்களின் தலைவர் நந்தி மகாராஜா கோபிப்பார். அவர் எனக்கு இட்ட ஆணையை நான் நிறைவேற்றியே தீர வேண்டும். பிரிய மகனே மயூரேஸ்வரா, உன் தாயினும் நீ கோவித்துக் கொண்டு விட்டாயா? உன் தாய் தவறு செய்தால் அதை நீ மன்னிக்க மாட்டாயா? அனைவரையும் மன்னிக்கும் நீ உன் தாயை மன்னிக்க மாட்டாயா? அப்படி பேசி என்னை பாவியாக்காதீர்கள் தாயே. நான் தங்கள் மீது எப்படி கோபம் கொள்ள முடியும்? தங்கள் கருணையின் மூலம்தான் எங்களுக்கு சக்தியே கிடைக்கும். நீ இப்பொழுது என் மனம் மகிழத்தானே இப்படி கூறுகிறாய்? உண்மையாகவே என் மீது கோபம் இல்லை என்றால் இதை சாப்பிடு. இந்த மோதகத்தை சாப்பிட்டு உன் கோபத்தை இல்லை என்று நிரூபி. இதை உண்டால்தான் என் மீது கோபம் இல்லை என்று அர்த்தம். மாதா பார்வதி மற்றும் மயூரேஸ்வரர் ஸ்ரீ கணேசருக்கு தாயின் ஆணையை நிறைவேற்றுவது ஒவ்வொரு மகனின் கடமை அல்லவா? தாயே, நான் தங்களுக்கு வாக்கு தருகிறேன். தங்கள் மீது கோபம் கொள்ள மாட்டேன். எந்த மகனும் தாயுடன் விளையாடச் செய்யலாம், ஆனால் கோபம் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் தாயின் உண்மையான அன்பு இருந்தால் தானே மகனுக்கு முழுமையான சக்தி கிடைக்கும். மகனே மயூரேஸ்வரா, நான் அறியாமல் தவறு செய்திருந்தால் என் மீது கோபம் கொண்டு நீ இங்கிருந்து முன்பை போல் மறைந்து விடாதே. மாதா பார்வதி மற்றும் மயூரேஸ்வரர் ஸ்ரீ கணேசருக்கு ஜெய். மாதா பார்வதி மற்றும் மயூரேஸ்வரர் ஸ்ரீ கணேசருக்கு தேவாய நம. ஓம் விஸ்வவர்தாய நம. ஓம் மகாகணேசாய நம. ஓம் பரந்தேவாய நம. ஓம் விஸ்வவர்தாய நம. ஓம் மகாகணேசாய நம. ஓம் பரந்தேவாய நம. மகனே இந்திரா, ஆராதனை செய்யும் பொழுது முழு மனதோடு செய்தால்தான் ஆராதனையின் பலன் கிடைக்கும். மனதை அலைப்பாய விடக்கூடாது. அதனால் ஆராதனையின் மனம் லயிக்காது. மூலப்பொருள் கருணை நிறைந்தவர். நம்மை முழுமையாக அவரிடம் அர்ப்பணித்தால் நம் எண்ணங்கள் அனைத்தையும் அவர் அவசியம் நிறைவேற்றி வைப்பார். அவர் தம் பக்தர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். வணங்குகிறேன் தந்தையே. வணங்குகிறேன் தாயே. எங்கு வந்தாய் சூரியதேவா? உன்னால் நான் இன்று மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நீ சகோதரன் போல் அல்லாமல் எதிரியைப் போல செயல்படுகிறாய். நீயும் ஒரு தேவன்தான். இருந்தும் சிந்து அசுரனுக்கு வரத்தை அளித்து நீ தேவ குலத்திற்கே களங்கத்தை ஏற்படுத்தி விட்டாய். அமைதியாக இரு இந்திரா, அமைதியாக இரு. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் ஆராதனையை பாதியில் விடுவது உசிதமல்ல. இதற்கு முன்பு கூட மகா கணேசரின் ஆராதனையை பாதியில் விட்டாய். அதன் விளைவுதான் நீ அனுபவிக்கிறாய். உன் முட்டாள்தனத்தின் பலனை அனுபவிப்பது இந்திரனின் துர்பாக்கியம்.
நீ அறியாமல் சிந்துவிற்கு அமிர்த கலசத்தை கொடுத்து அவனை எப்பொழுதும் அமர்னாக்கி விட்டாய். இனி அவனிடமிருந்து சொர்க்க சிம்மாசனத்தை பெறவே முடியாது. இந்நிலைமையில் மகா கணேசரை ஆராதித்து எனக்கு என்ன கிடைக்கப் போகிறது? அமைதியாயிரு மகனே, அமைதியாயிரு. ஆராதனை செய்யும் பொழுது அந்த கடவுளின் மீது மனதை முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும். அவரது பக்தியில் மூழ்க வேண்டும். கோபத்தை மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது மகனே. மகா கருணை வாய்ந்த மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசர் முடியாததையும் முடித்து வைக்கக்கூடியவர். இந்த சராசரம் அவர் லீலையில் உருவானது. அவர் மீது நம்பிக்கை வை மகனே. அவர் உனக்கு என்றும் நன்மைதான் செய்வார். நன்மை செய்வாரா? என் நன்மை என் சகோதரனே கெடுத்து விட்டான். சராசரத்துக்கு ஒளியை தரும் என் சகோதரன் என்னுடைய வாழ்க்கையை ஆழ்ந்த இருளில் தள்ளிவிட்டான். நான் எத்தனையோ முறை அவனிடம் வேண்டி வேண்டி பார்த்தேன். என் வேண்டுகோளை அவன் அலட்சியப்படுத்தி விட்டான். சகோதரா, நான் அன்றும் கூறினேன், இன்றும் கூறுகிறேன். பக்தர்களுக்கு பக்தியின் பலனை கொடுப்பது விதியின் நியதிதான். எந்த விதி என்னை வஞ்சித்ததோ அதே விதிதான் உங்களுக்கு பிரகாசத்தையும் மதிப்பையும் தந்திருக்கிறதோ? மகனே இந்திரா, ஆத்திரத்தில் மதிமயங்காதே. பேச்சு அளவு மீறக்கூடாது. அதில் யாருக்கும் லாபம் இல்லை. யாருக்கு லாபம் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் நான் படும் வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும் தந்தையே. மகனே சூர்யா, நீ என்ன எண்ணத்தோடு இங்கு வந்தாய்? ஏனென்றால் உன் இந்த செயலால் உன்னுடைய சகோதரனுக்கு எந்த லாபமும் இல்லை. அவன் கோவித்துக் கொள்கிறான். மகனே சூர்யா, இந்திரனுக்கு ஏற்பட்ட கஷ்டத்திற்கு நீ ஏதேனும் உபாயம் கூறு. மகனே சூர்யா, இது சத்தியம்தானா? அறியாமல் நீ தந்த அமிர்த கலசத்தால் சிந்து சொர்க்க சிம்மாசனத்தை ஒருபொழுதும் விடமாட்டானா? உன்னுடைய சகோதரன் இந்திரனுக்கு எப்பொழுதும் சொர்க்க சிம்மாசனத்திற்கு ஆபத்து வந்து இங்கும் அங்கும் அலைய வேண்டுமா? இல்லை மாதா, இந்திரனுக்கு சொர்க்க சிம்மாசனம் அவசியம் கிடைக்கும். இது நிலையான உண்மை. சிந்து அசுரனின் வதம் ஸ்ரீ மகாகணேசரின் அவதாரம் மயூரீஸ்வரர் மூலம் நடக்கும். ஆனால் சகோதரன் இந்திரன் ஸ்ரீ மகாகணேசரின் ஆராதனையை பாதியிலேயே விட்டுவிடுகிறான். சிந்து அசுரனின் ஆயுளை வளர்க்கிறான். ஆராதனை பாதியில் விடுவது நன்மை தராது இந்திரா. இருந்தும் மகனே. தந்தையே, தேவர்கள் செய்யும் தவறின் விளைவு அவ்வப்பொழுது கஷ்டத்திற்கு ஆளாக்குகிறது. இதை தடுப்பதற்காக சகோதரன் இந்திரன் தேவர்களை அழைத்துக் கொண்டு பகவான் விஷ்ணுவிடம் சரணடைய வேண்டும். பகவான் விஷ்ணுவிடத்திலா? ஆம் தாயே, வைகுண்ட பகவான் சகோதரன் இந்திரனின் சங்கடத்திற்கு உதவி செய்வார். இந்த அறிவுரையை கூறவே நான் இங்கு வந்தேன். விடைபெற அனுமதி தாருங்கள். நாராயண 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 நாராயண. சூரியதேவன் இந்திரனுக்கு பகவான் விஷ்ணுவிடம் செல்லும்படி அறிவுரை கூறுகிறார். ஆனால் ஸ்ரீஹரி விஷ்ணு இந்திரனுக்கு உதவி செய்வாரா? அந்த அமரவரம் பெற்ற சிந்துவிடமிருந்து பகவான் விஷ்ணு என்ன செய்து தேவேந்திரன் இந்திரனை காப்பாற்றுவார்? தேவரிஷி நாரதரே, நாராயண நாராயண. வணங்குகிறேன் மங்களமூர்த்தி. உண்மையை கூறுங்கள் தேவரிஷி. இந்த கேள்வியை தாங்களே கேட்டுக்கொண்டீர்களா அல்லது மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரிடம் கேட்டீர்களா? திடீரென்று தாங்கள் தரிசனத்தை கண்டு நான் தன்யனானேன் கணேசா. தாங்கள் இப்பொழுது தங்கள் தாய் பார்வதி தந்தை எம்பெருமானுக்கு அருகில் கைலாயத்தில் இருப்பீர்கள் என்று எண்ணினேன். தாங்கள் ஆகாய மார்க்கத்தில். தேவரிஷி, தாங்களே கைலாயம் சென்று இதை அறிய முயற்சி செய்யலாமே. இப்பொழுது இந்த சமயத்தில் கைலாயத்தில் தாய் தந்தைக்கு சேவை செய்ய யார் இருக்கிறார்கள் என்று. மங்களமூர்த்தி, நான் நீண்ட காலமாக கைலாயத்திற்கு செல்லவில்லை. நான் தேவி அதிதிக்காக பிரார்த்தனை செய்வதற்கு கைலாயம் சென்றிருந்தேன். ஆனால் அதிதிக்கு உதவி செய்ய அப்பொழுது யாரும் முன்வரவில்லை. ஒருவேளை இப்படி இருக்கலாம் தேவரிஷி. தங்கள் மனதில் வேறு யாரையாவது தரிசனம் செய்ய எண்ணினீர்களோ என்னவோ? தாங்கள் நினைத்தவர் தங்களுக்கு தரிசனம் தரவில்லையா என்ன? நாராயண நாராயண. எனக்கு தெரியும் தேவரிஷி, தாங்களின் இந்த நாராயண நாராயண சொல்லுக்கு பின் ஏதோ ஒன்று இருக்கிறது. ஆனால் நான் இப்பொழுது வேறு ஒரு விசேஷ எண்ணத்தோடு தரிசனம் தந்தேன். விசேஷ எண்ணமா? என்ன அது மங்களமூர்த்தி? நான் கூறுவதற்கு முன்பே அந்த விசேஷ எண்ணம்
எங்கள் முன் வந்துவிட்டதே தேவரிஷி. நான் உங்கள் லோகத்தில் வசிக்க முடியாது. நீங்கள் என்னை விட்டுவிடுங்கள். இந்த இருண்ட அறைக்குள் என்னால் இருக்க முடியாது. மங்களமூர்த்தி, இது அசுரமாதா திதியின் குரல் அல்லவா? இப்பொழுது அதை கேட்கும் பொழுது அவர்கள் ஏதோ கோபத்தில் இருப்பது போன்று தோன்றுகிறதே. அவர்கள் கோபத்தின் ரூபமாயிற்றே தேவரிஷி. நான் உங்கள் லோகத்தில் வசிக்க முடியாது. ஆனால் இந்த குரல் தாரகாசுரனின் புத்திரன் தாரகாட்சியின் சொர்ணபுரியில் இருந்தல்லவா வருகிறது. அசுரமாதா திதி சொர்ணபுரிக்கு சென்றாரா என்ன? ஆம் தேவரிஷி, அசுரகுரு சுக்ராச்சாரியாரின் வார்த்தைப்படி அவர்களை தாரக் புத்திரர்கள் அழைத்து சென்றிருக்கிறார்கள். நாராயண நாராயண. அப்பொழுது இந்த சராசரத்தில் அசுரமாதா திதியின் அட்டகாசம் இல்லாமல் இருக்குமா? நாராயண நாராயண. நான் மயங்கி இருக்கும் போது என்னை இங்கு கொண்டு வந்து விட்டீர்கள். நான் இந்த இடத்தில் ஒருபோதும் இருக்க மாட்டேன். என் பேச்சை கேளுங்கள் அசுரமாதா. மாட்டேன். உங்கள் யார் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன். இனி ஒரு கணம் கூட இங்கு இருக்க மாட்டேன். என்னை தடுக்க நீங்கள் முயற்சி செய்தால் அதன் விளைவு உங்களுக்கு நன்மையில் முடியாது. அசுரமாதா, பிரம்மாவின் வரத்தால் கிடைத்த இந்த சொர்க்கபுரியை குறை கூறுவது தாங்கள் பிரம்மாவையே அவமானப்படுத்துவது போலாகும். யார் அவமானப்படுவதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை. என் கவலை என் எண்ணம் நிறைவேறுவதுதான். நீங்கள் அனைவரும் துஷ்ட தெய்வங்களின் சூழ்ச்சியில் சிக்கி எனக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்து விட்டீர்கள். இந்த துஷ்டை சாம்புகி என்னை அவமானப்படுத்துவதற்குத்தான் இங்கு கொண்டு வந்திருக்கிறாள். இங்கிருந்து இதற்கு மேலும் அவமானப்பட நான் விரும்பவில்லை. எப்பொழுது என் பேரனே என்னை விட்டு சென்று விட்டானோ அதன் பிறகு இவள் எனக்கு எதற்கு? யாரிடம் பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசாதீர்கள் அசுரமாதா. யார் உங்கள் உயிரை காப்பாற்றப் போகிறார்கள்? தங்கள் உயிரை காப்பாற்ற எண்ணினால் அதற்கொரு களங்கம் கற்பித்து எங்களையே அவமானப்படுத்துகிறீர்களா? நீ அவமானப்படுத்துவதற்கு யோகிதை இல்லாதவள். நான் மயங்கி கிடந்ததை காரணமாக கொண்டு நீ என்னை இங்கு கொண்டு வந்து விட்டாயா? ஆனால் நான் அசுரமாதா என்று தெரியாதா? என்னுடைய பழிவாங்கும் எண்ணத்தை நான் ஒருபோதும் கைவிட தயாராக இல்லை. எனக்கு உதவி செய்வதாக எண்ணி தவறை செய்யாதே துஷ்டி. எச்சரிக்கை அசுரமாதா, உங்கள் கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் என் கோபம் அதிகமாகிவிடும். உன் கோபம் அதிகமானால் சிறிது காலம் கூட அது நீடிக்காது. ஆனால் நான் கோபம் கொண்டு விட்டால் இந்த சராசரத்தில் பூகம்பமே வந்துவிடும். இங்கு இருக்கும் அனைவரின் ரத்தத்தையும் உறிஞ்சி நதியாக ஓட விடுவேன். அமைதி அடையுங்கள் அசுரமாதா, அமைதி. வீணாக பேசுவதில் எந்த லாபமும் இல்லை. தங்களின் கோபத்தை குறைத்துக் கொண்டு எங்களுடன் இங்கேயே இருந்து விடுங்கள். முடியாது. நான் உங்களோடு இருக்கவே முடியாது. அசுரமாதா, நமது திரிபுரத்தில் தங்கள் உயிருக்கு ஆபத்து வராது. ஆம் அசுரமாதா, சிந்து அசுரன் நிச்சயம் உங்களை பழிவாங்க எப்பொழுது வேண்டுமானாலும் வருவான். அசுரமாதா, தாங்கள் திரிபுரத்தை விட்டு செல்ல வேண்டாம். பிரம்மாவின் வரத்தின் மூலம் எந்த ஒரு சக்தியும் திரிபுரத்தின் உள்ளே வரவே முடியாது. நீங்களே பார்த்தீர்களே தந்தையின் தாயே, நம் திரிபுரத்தில் நமது தெய்வமான சிவனுக்கு ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிவன் அசுரர்களின் தெய்வம் அல்ல, பயங்கர எதிரி. எதிரி. அவனுக்கு ஆராதனை செய்து நீங்கள் மூவரும் அசுர எதிரியாக செயல்படுகிறீர்கள். எங்கு சிவபூஜை நடக்கிறதோ அங்கு நான் ஒரு கணம் கூட இருக்க மாட்டேன். ஆம், நீங்கள் மூவரும் சிவபூஜை செய்வதை விடுங்கள். அப்பொழுது நான் உங்களோடு இருப்பதை பற்றி யோசித்து பார்க்கிறேன். உங்கள் கோபத்தை விட்டுவிடுங்கள் அசுரமாதா. தாரகாசுரன் புத்திரர்களின் சிவ ஆராதனையை தடுத்து நீங்கள் பயங்கரமான பாவியாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த தீய செயலின் காரணமாக உங்கள் வாழ்க்கையை களங்கமாகிவிட வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் அதிகமாக கஷ்டத்திற்கு ஆளாக நேரிடும் அசுரமாதா. துஷ்ட கஜமுகா, இங்கேயும் பின்னால் வந்து விட்டாயா? எப்பொழுது என்னை பின்பற்றாமல் இருப்பாய்? நான் உங்களை பின்பற்றி வரவில்லை அசுரமாதா. நான் உங்களை பின்பற்றுபவர்களை காப்பாற்ற வந்திருக்கிறேன். அது என்னுடைய கடமை. துஷ்ட கஜமுகா, இப்பொழுது நான் உன்னை தண்டித்தால் என்னுடைய பழி எண்ணம் தீர்ந்துவிடும். தாரக் புத்திரர்களே, நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று விரும்பியது உண்மை என்றால் என் ஆணையை ஏற்றுக்கொண்டு இந்த துஷ்டன்
கஜமுகனை இப்பொழுதே இந்த இடத்திலேயே தீர்த்து கட்டுங்கள். என்னை எதிர்த்து செய்யும் காரியங்களில் ஈடுபடாதீர்கள் தாரக புத்திரர்களே. இல்லை என்றால் என் தந்தை பகவான் சிவனின் கரத்தால் இப்பொழுதே தங்களது திரிபுரங்களும் சர்வநாசமாகிவிடும். தாங்களும் வீணாக அழித்து விடுவீர்கள். இவன் உளறுவதை பற்றி கவலைப்படாதீர்கள். என் நம்பிக்கையை பெற வேண்டும் என்றால் இவன் மீது உங்கள் வரத்தின் சக்தியை காண்பியுங்கள். வேண்டாம், கேளுங்கள். என் மீது இதை பயன்படுத்தினால் உங்கள் வரத்தின் பலன் நஷ்டமாகிவிடும். தாங்கள் வரதானத்தை காப்பாற்றிக் கொள்ள எண்ணினால் முன்பு போல் மீண்டும் சிவ பூஜையில் ஈடுபடுங்கள். பகவான் சிவனின் கருணை உங்கள் வாழ்க்கை முழுவதும் காப்பாற்றும். என் பேச்சை கேட்காமல் என்னை தாக்க முற்பட்டால் நான் உங்களை அழிப்பதற்கு காரணமாகி விடுவேன். அந்த துஷ்ட கஜமுகன் மறைந்து போனதைக் கண்டு நீங்கள் மூவரும் ஏன் இப்படி நிற்கிறீர்கள்? நீங்கள் மூவரும் கோழைகள், அசுர எதிரிகள். நான் உங்கள் மூவரோடு ஒருபோதும் இருக்க மாட்டேன். கௌரி புத்திரனை தாக்கியதில் தாரக் புத்திரர்களின் வரம் பெற்ற சக்தி வீணாகியது. அதன் காரணமாக ஸ்ரீ கணேசர் கூறியபடி தாரக் புத்திரர்கள் எடுத்த முயற்சி பலனளிக்கவில்லை. அங்கு தாரக் புத்திரர்களின் அறிவுரையை ஏற்று அசுரன் சிந்துவின் மூலம் ஆபத்து ஏற்படாமல் இருக்க அசுர மாதா தித்தி தாரக் புத்திரர்களின் வரம் பெற்ற திரிபுரத்தில் வசிக்க சம்மதித்தாள். மறுபுறம் வரம் பெற்ற சிந்து அசுரனின் தாய் உக்ரா நீண்ட காலமாக அவனை ஆசீர்வதிக்க காத்திருந்தாள். என் முன் வந்துவிடு மகனே, வந்துவிடு. நீ சொர்க்கத்தை வெற்றி பெற்றதை அறிந்து நான் ஆனந்தமாக இருக்கிறேன். சீக்கிரம் என் முன் வந்து உன் தாயின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் மகனே. உனக்கு ஜென்மம் அளித்த தாயை நீ அலட்சியப்படுத்தாதே. வா, என் அருகே வா மகனே. தாயின் ஆசீர்வாதம் மகனின் எதிர்காலத்திற்கு அவசியம் உதவும். மகனே சிந்து, என் அருகில் சீக்கிரம் வந்துவிடு. சிந்து, சீக்கிரம் வந்துவிடு. நீ என் தாய் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. ஆனால் சிந்து தன் முயற்சியில் தான் வெற்றி பெற்றிருக்கிறான். அதற்கு நீ காரணமில்லை. நீ தாய் என்று கூறுவதற்கே தகுதியானவள் அல்ல. ஏன் அப்படி கூறுகிறாய் மகனே? சத்தியம் கூறுகிறேன் தாயே, தாய் சுயநலமாகவே இருக்க மாட்டாள். என்னை சுயநலவாதி என்று அலட்சியப்படுத்தாதே மகனே. சுயநலவாதியை அப்படி கூறாமல் வேறு என்ன கூறுவது? இன்று நான் அமர வரத்தை பெற்றதோடு மட்டுமல்லாமல் நான் சொர்க்கத்தின் அதிகாரத்தை கைப்பற்றி விட்டேன். அப்பொழுதுதான் உங்களுக்கு நினைவு வந்ததா? அன்று ஒரு நாள் என்னை மயூரீஸ்வரர் ஸ்ரீ கணேசர் தாக்கி கடலில் தள்ளினாரே, அதல பாதாளத்தில் வீழ்ந்த பொழுது எங்க போயிற்று உறவு? எனக்கு நீ அதல பாதாளத்தில் சென்ற விவரம் எதுவும் தெரியாது மகனே. சொர்க்கத்தை வெற்றி பெற்ற தகவல் மட்டும் கிடைத்ததா? உங்களுக்கு நன்றி தாயே, உங்களது தாய்மைக்கு மிகப்பெரிய நன்றி. இதை பார்க்கும் பொழுது உங்களது சுயநலத்தின் அளவு தெரிகிறது. இப்பொழுது நான் பதவி பெற்றுவிட்டேன். அதை பார்த்தவுடன் தாய்மையின் உறவை கொண்டாட வருகிறீர்கள். உங்களுக்கு வெட்கமாக இல்லை? என்னை இப்படி அவமானப்படுத்தாதே மகனே. நீங்கள் தான் என்னை அவமானப்படுத்தி இருக்கிறீர்கள் தாயே. நான் பிறந்தவுடன் என்னை தூக்கி எறிந்துவிட்டு தங்களது தாய்மையை நிலைநிறுத்தி விட்டீர்கள். நீங்கள் தாய் என்று கூறுவதற்கே தகுதியானவர்கள் அல்ல. ஆனால் என் மனதில் உங்கள் மீது பாசம் இருக்கிறது. அதனால் தான் இங்கு உங்கள் குரல் கேட்டதும் நான் ஓடி வந்து விட்டேன். எனது உக்ர சுபாவத்தின் காரணமாக நான் செய்த தவறை மன்னித்து விடு மகனே. மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தாயே. ஆனால் ஒரு விஷயத்தை தாங்கள் அவசியம் செய்ய வேண்டும். தாங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் தங்களின் மகனாக ஜென்மம் எடுத்ததினால் நான் கூறுவது ஒன்றை செய்ய வேண்டும். கூறு மகனே, நீ என்ன செய்ய சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். தங்கள் வார்த்தையை நான் நம்பலாமா தாயே? நம்பலாம் மகனே. ஒரு முறை தவறு செய்து விட்டேன். இனி நான் தவறே செய்ய மாட்டேன். உனக்கு அளித்த வாக்கை நான் நிறைவேற்றுவேன். இன்றைக்கு பிறகு தாங்கள் யாரிடமும் கூறக்கூடாது நான் உங்கள் மகன் என்று, நீங்கள் என் தாய் என்று. என்ன கூறுகிறாய் நீ? சத்தியம் கூறுகிறேன் தாயே. இந்த சராசரத்தில் அனைத்திற்குமே ஆதாரம் தாய்மை உணர்வுதான். ஆனால் நீங்கள் என்னை தூக்கி எறிந்து தாய்மை என்ற வார்த்தைக்கே களங்கம் கற்பித்து விட்டீர்கள். எப்படி தண்டனை தராதே மகனே. இது தண்டனை இல்லை தாயே. தாய்மை என்ற வார்த்தைக்கு மரியாதை தரும் முயற்சி. உங்கள் ஒருத்தியின் காரணமாக இந்த சராசரத்தில் தாய்மையின் பெயர்
கெட்டுவிடக்கூடாது. நான் உங்கள் மீது பாசம் வைத்திருக்கிறேன். அதனால் தங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தாங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுங்கள். இனி என்றும் என்னை தங்கள் மகன் என்று கூறாதீர்கள். சிந்து, சென்று விட்டாய மகனே. இந்த சராசரத்தில் தாய் என்றுமே தாயாகத்தான் இருக்க முடியும். ஆனால் பிறக்கும் போதே உன்னை தூக்கி எறிந்த நான் எப்படி தாயாக இருக்க முடியும்? அப்படி பார்த்தால் எந்த குழந்தை என்னை தாயாக ஏற்றுக்கொள்ளும்? அதற்கு நான் எனது உக்ர சுபாவத்தை தியாகம் செய்ய வேண்டும். தாய் என்ற அதிகாரம் எனக்கு இல்லை என்று விட்டாயே. நீ அப்படி கூறியதும் நல்லதுதான் மகனே. ஆனால் கலங்கப்பட்ட இந்த முகத்தை சராசரத்தில் யாரிடமும் நான் காட்ட விரும்பவில்லை. நான் தவறு செய்து விட்டேன். அதற்கு பிராயச்சித்தம் செய்தே தீர வேண்டும் மகனே. அதற்கு பிராயச்சித்தம் செய்தே தீர வேண்டும். சிந்து, சிந்து, சிந்து! மயூரீஸ்வர ஸ்ரீகணேச சிந்துவை ஒருபோதும் வதம் செய்ய போவதில்லை. நாம் வாழ்நாள் முழுவதும் இப்படி அலைய வேண்டியதுதான். தைரியமாக இருங்கள் தேவராஜா. எப்படி தைரியமாக இருக்க முடியும்? சிவன் அசுரர்களின் தெய்வம் என்று எனக்கும் தெரியும். மகன் மயூரீஸ்வரனை எதிர்த்து ஒருபோதும் அவர் எதிராக செயல்பட மாட்டார். சிந்துவை வதம் செய்ய போவதும் இல்லை. சொர்க்க சிம்மாசனம் நமக்கு கிடைக்க போவதும் இல்லை. அதிகம் பேசாதீர்கள் தேவராஜா. தேவர்களின் இந்த நிலைமைக்கு தாங்கள் தான் காரணம். தாங்கள் எப்போதும் சுபசக்திகளை அவமானப்படுத்திக் கொண்டே இருக்கிறீர்கள். இன்று தேவாதி தேவன் மகாதேவன் சிவபெருமானே குறை கூறுகிறீர்களா? அக்னி தேவா, என்னை எதிர்த்து பேசும் தவறை செய்யாதீர்கள். நாம் சுபசக்தியை குறைவாக எண்ணக்கூடாது தேவராஜா. தேவராஜா, பகவான் சிவனின் விஷயத்தில் தாங்கள் பேசியது தவறு. அவரிடம் அதற்கு மன்னிப்பு கேளுங்கள். முடியாது. இந்திரன் ஒரு வார்த்தை கூறினால் அது என்றும் மாறாது. சிவன் அசுரர்களின் தெய்வம். தேவர்களுக்கு அவர் எப்படி உதவி செய்வார்? தேவர்களின் இந்த நிலையை கண்டும் கூட கருணை மூர்த்தி என்று அழைக்கப்படும் சிவன் கருணை காட்டவே இல்லையே. அவர் கருணையின் மூர்த்தி தான். அவரின் கருணையை பெறுவதற்கு நமக்கு தகுதி வேண்டும் தேவராஜா. தாங்கள் பேசுவது சரியல்ல. தேவாதி தேவன் சிவனின் விஷயத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உங்கள் துர்பாக்கியத்தை நீங்களே வரவேற்காதீர்கள். இதைவிட இன்னும் என்ன துர்பாக்கியம் வேண்டும்? இன்று சொர்க்காதிபதி தேவராஜன் இந்திரன் ஆதரவு தேடி இங்கும் அங்கும் அலைகிறான். என்னுடைய இந்த அலைச்சலுக்கும் அவமானத்திற்கும் காரணம் சராசரத்தில் சிறந்த சுபசக்திகள் தான். நான் அவர்களை அவ்வப்போது திட்டிக் கொண்டுதான் இருப்பேன். தேவராஜா, தாங்கள் மரியாதையின் எல்லையை மீறுவதை மறந்துவிட்டீர்களா? நீ எனக்கு மரியாதை பற்றி எடுத்துக் கூறுகிறாய் அக்னி. உனக்கு தெரியாதா? இந்திரனின் தலையெழுத்து மரியாதை எனும் ரேகையே கிடையாது. தேவராஜன் இந்திரனின் எதிர் நின்று உச்சக்குரலில் பேசினால் நீ மரியாதையை மீறுகிறாய் என்றுதான் அர்த்தம். அதற்கு தண்டனை உனக்கு அவசியம் கிடைக்கும். நாராயண நாராயண. தேவேந்திரா, தாங்கள் தங்கள் மூர்க்கத்தனத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது சராசரத்தில் இருக்கும் அனைத்து சுபசக்தியும் சிந்துவின் சக்தியை எதிர்க்கிறது. தாங்கள் தங்கள் மூடத்தனத்தால் எதற்கு அவனிடம் எதிர்க்கிறீர்கள்? எனக்கு எந்த சுபசக்தியின் மீது நம்பிக்கை இல்லை. அனைத்தும் என்னை அவமானப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. எனக்கு தெரியும் தேவரிஷி, சூரியனால் அமிர்தத்தை குடித்து சிந்து நிரந்தர அமரனாகிவிட்டான். அவனை மயூரீஸ்வரர் என்ன மகா கணேசரால் கூட ஒன்றும் செய்ய முடியாது. தவறு 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 தேவேந்திரா. தாங்கள் யாரையுமே நம்பவில்லை என்றால் எப்படி? இல்லை என்றால் தங்கள் சகோதரர் சூரியதேவனின் அறிவுரைப்படி பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணுவிடம் செல்லுங்கள். ஸ்ரீஹரி விஷ்ணுவிடம் போகச் சொன்னதுதான் என்னை குழப்பமடைய செய்கிறது. அவரால் எப்படி அந்த வரத்திலிருந்து என்னை காப்பாற்ற முடியும்? அவருக்கு தெரியும் நான் அலைந்து கொண்டு இருப்பதனால். ஸ்ரீஹரியிடம் செல்லும் போது நான் கோபமாக செல்வேன். அவர் என் மீது கோபம் கொள்வார். அந்த சூரியன் எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டே இருக்கிறான். நாராயண நாராயண. தேவேந்திரா, தங்களை எதிர்த்து சூழ்ச்சி செய்வது சூரியதேவன் அல்ல, தங்களது சுயநலம் மற்றும் தங்களது கெட்ட நேரம். தாங்கள் முழு மனதோடு நேரடியாக எடுத்து வையுங்கள். எந்த பாதையும் நல்ல வழியாக மாறிவிடும். நான் யாருடைய அறிவுரையும் கேட்கப் போவதும் இல்லை, யாரையும் நம்ப போவதும் இல்லை. பிறகு தங்களை கஷ்டத்திலிருந்து யாராலும் காப்பாற்ற முடியாது. தாங்கள் இப்படி அலட்சியமாக பேசுவதால் தங்கள் திவ்ய சக்தி அனைத்து போய்விடுகிறது.
தாங்கள் இப்பொழுது பிரம்மலோகம், கைலாயம், இந்திரலோகம் எங்கும் செல்ல முடியவில்லையே. என்ன கூறுகிறீர்கள் தேவரிஷி? நாராயண நாராயண தேவேந்திரா, நான் உண்மையைத்தான் கூறுகிறேன். தாங்கள் சுபசக்தியை எதிர்த்த பிறகும் தாங்கள் இப்பொழுது ஸ்ரீ வைகுண்டம் செல்வதற்கு வாய்ப்பு வந்துள்ளதே. தாங்கள் இந்த சராசரத்தில் அனைத்து சுபசக்திகளையும் எதிர்த்து என்ன செய்ய போகிறீர்கள்? தங்களின் இந்த தீய செயலுக்கு இந்த தண்டனையே மிகவும் குறைவுதான். நாராயண நாராயண.